ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கேம் ஆடிருந்தோம். அந்த கேம் அதுதான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறோம். இதை நான் டெஸ்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஒரு நல்ல காம்போ ஸ்கில் கேரக்டர் காம்பினேஷன் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த ஷார்ட் ரேஞ்சுக்கெலாம் நல்லாயிருக்கும். நான் ஒரு ரஷ்ஷர் தான், அதனால் இது நல்லாயிருக்கும்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் இது ஃபுல் ஃபார்ம் வீடியோவாக போடுவேன். இதோட ஹைலைட்ஸும் மறுபடியும் போடுவேன். அது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடும். இல்லை 5 செகண்ட்லேயே போட்டுருவேன் இந்த வீடியோ போட்டுட்டு. பாருங்கள், நான் நடுவில் அப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். நான் இந்த கேம் அவ்வளோவா ஒழுங்காக ஆடி இருக்க மாட்டேன், ஆனால் நல்லா தான் இருக்கும். 10 எலிமினேஷன் பண்ணியிருப்பேன். ஏதோ ட்ரிபிள் டேக் டவுன் பண்ணியிருப்பேன். என் ஃப்ரெண்டோட பாவம் பின்னாடி இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போய் விழுந்துட்டேன். இதுதான் நான் பண்ணது ரொம்ப ரொம்ப கேவலமான மிஸ்டேக். அப்புறம் அங்கே ஃப்ளப்புன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. நான் அவங்க கூட தான் இது விளையாடிட்டு இருந்தேன். இதில் ஏஸ் அடிச்சேன்னு தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஏஸ் அடிச்சிருக்காங்க, அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ MP5 எடுத்துப்பேன். என்கிட்ட காசு வந்திருக்காது. ஒரு ப்ளூ வால் தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், அது கூட வாங்கியிருக்க மாட்டேன். நான் அப்புறம் வெயிட் பண்ண. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான், நீ எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காதடா, நீ என்னை கொஞ்சம் விடுறா அப்படின்னு சொன்னான். அதனால பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால பார்த்துட்டாங்க, அதனால நான் சுட ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு கில்லு வேணும்னு நான் வந்திருப்பேன். இங்கே ஒருத்தன் இருப்பான், நான் நினச்சிருப்பேன். அப்புறம் ரொம்ப ஹெல்த்து லோவாக இருக்கும், மெட்கிட் போட்டுருப்பேன். என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், வாடா வாடான்னு கத்திட்டு இருந்தான். நான் பக்கத்துலேயே இன்னொருத்தர் இருந்தான். அப்புறம் என்னோட மெட்கிட்லாம் காலி ஆயிடுச்சு, நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இவர் க்ரோஸாக கொடுத்தாரு. அப்போ வின் ஆயிட்டோம். MVP, let's go man. MVP of the round. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட MP5 அப்கிரேட் பண்ணியிருப்பேன், ப்ளூ வால் வாங்கியிருப்பேன், அப்புறம் ஹெல்மெட் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன் கைஸ், எப்பயாவது நான் கேம் பிளே போடுற மாதிரியே போடுறேன். ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்டிங் ஆஃப் மை கேம் பிளே தான். அது சும்மா ஒரு என்ட்ரி மாதிரி பண்ணலான்னு அந்த ஸ்மோக் கிரனேட் போட்டு உள்ளே போனேன், சினிமேட்டிக்காக இருக்குன்னு. அப்புறம் ஸ்மோக்குள்ளே நாக் டவுன் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, அது வேற ஒரு மேட்ச். இங்கே வந்தாங்க ஒழிஞ்சுக்கிட்டு, பின்னாடி இருந்து அடிச்சிட்டேன். அப்புறம் 2 பேர் இருந்தாங்க மேலே, 2 பேரையும் அடிச்சுட்டு இவனை வேகமாக ரிவைவ் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் தேவையில்லாமல் க்ரோனோ ஸ்கில்லாம் போட்டிருக்கான். அப்புறம் கீழே விழுந்துருவான். அப்போ தான் நான் இறந்தேன்னு நினைக்கிறேன். இருங்க, ஏஸ் அடிப்பேன். ஏஸ் வேணும் வேணும் வேணும்னு கத்திட்டு இருந்திருப்பேன்.
எனக்கு இப்போ இதுல தாங்க ஏஸ் கிடைக்கும். அங்க மேல ஒருத்தன் இருப்பான், நாக் பண்ணிடுவான். நான் ஹொரைசன் போட்டு ஒரு கிரனேட் எடுத்து உள்ள போட்டிருப்பேன். ஞாபகம் வந்துச்சு. அவன் அப்புறம் கீழே குதிப்பான். அப்படியே ஸ்கோப் வச்சு அவன் அடிச்சிட்டேன். ஏஸ் 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 ஏஸ்ன்னு கத்திட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. அப்புறம் MP5 அப்கிரேட் பண்ணிருப்பேன். MP5 அப்கிரேட் பண்ணிட்டு நான் போயிருப்பேன். ஃப்ரெண்ட் சொல்லுவான், இப்போ நான் ஏஸ் அடிக்கிறேன் பாடுறா, நீ பின்னாடி இருந்து பேக்கப் மட்டும் கொடுறா அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் பின்னாடியே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் எங்க இருக்காங்க நல்லா தெரியுது, அவனுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. சாரிடா, நீ இதை பார்த்தா நான் உன்னை கிண்டல் பண்ணிட்டு நினைச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட் நல்லா தான் ஆடுவான். அவன் தான் என் கூட காமா இருப்பான், காமா விளையாடுவான். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். நான் பேர்லாம் இப்போதைக்கு சொல்ல விரும்பல. அப்புறம் நான் எல்லாருக்கும் கேட்குறது எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் அந்த பக்கமாக போயிட்டு இருந்தான். நான் இந்த பக்கம் போகலாம், ட்ராகனை அவங்க அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அப்போ நம்ம அவங்கள அடிச்சிடலான்னு அங்கே போயிருப்பேன். அப்புறம் அவன் கூப்பிட்டான், இங்கே நிறைய பேர் இருக்காங்க வாடான்னு. அப்புறம் ட்ராகன் அடிக்கிற கேப்பில் கீழே குதிச்சிருப்பேன். என்னோட எல்லா இடத்தும் போயிருக்கோம், அப்புறம் குதிச்சிட்டேன். நான் பின்னாடி வந்து வரேன்டான்னு சொல்லி ட்ராகனே அடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆட்ரப் பின்னாடி கவர் எடுத்துட்டு டிராகன் லிங்க் கிடைச்சிருச்சு மக்களே, டிராகன் குட்டி. டபுள் டேக் டவுன். இருக்க டிராகன் குட்டி என்ன பண்ணோன்னே தெரியாது. என்ன பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கத்துக்கிறேன். அப்புறம் மேலே ஒருத்தர் இருப்பான், அடிக்க ட்ரை பண்ணுவேன். ஒழுங்காவே கிரானைட் போட்டுக்க மாட்டேன். அப்புறம் ஸ்மோக் கிரானைட் போடுறேன்னு போச்சுல, ஒழுங்காவே போடாம அப்புறம் எப்படியோ ஜெயிச்சிருப்பேன். ஓகே மக்களே, இதோட ஹைலைட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட 2 பழைய வீடியோவில் 22 லைக்ஸ் கிடச்சிருக்கு, அதாவது 22 வியூஸ் கிடச்சிருக்கு, 7 லைக் கிடச்சிருக்கு. அதை அதிகப்படுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.